நேர்களே, கடந்த 5 நாட்களுக்கு முன்னாடி கேரள கடற்கரையை ஒட்டியிருக்கக்கூடிய அரபிக்கடல் பகுதியில் லைபீரிய கப்பல் ஒன்று கவிழ அதில் இருக்கக்கூடிய சரக்குகள், ஆபத்தான சரக்குகள் எல்லாம் இருக்கிறது. அதை கரை ஒதுங்கும் போது மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அதனை தொடக்கூடாது, நிறைய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கேரள கடற்கரையின் பல்வேறு பகுதிகளிலையும் அந்த சரக்குகள் ஒதுங்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஸோ இது தமிழகத்திற்கும் இதனுடைய தாக்கம் வரப்போகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. இதற்கு முன்பாக இது சம்பந்தமான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். நூற்றுக்கணக்கான சரக்கு கண்டெய்னர்கள், அதில் 13 கண்டெய்னர்களில் ஆபத்தான ரசாயனம் இருப்பதாகவும் தகவல். இத்தனை லோடோட இந்த கப்பலானது எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விழிஞம் துறைமுகம் இருக்கு இல்லையா கேரளாவில், அங்கிருந்து கொச்சி துறைமுகத்தை நோக்கி பயணத்தை மேற்கொண்டு வந்தது. அங்கே ஆழப்புழா கடற்கரையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த கப்பலானது ஒரு டெக்னிக்கல் கிளிட்ச் ஏற்பட்டு, அதனை பிறகு அதனுடைய தாக்கத்தின் காரணமாக வானிலையும் மோசமாக இருந்த காரணத்தினாலேயும் அங்கே கப்பல் கவிழ்ந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய சரக்குகள் குறித்தான ஒரு அச்சுறுத்தல் தான் அடுத்த கட்ட ஒரு டாபிக்காவே இருந்தது. ஆனா இந்த சரக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மத்திய கேரளா மற்றும் வட கேரளா இந்த கடற்கரை பகுதிகளில் தான் கரை ஒதுங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் அதுல இருந்த பிளாஸ்டிக் பெல்லட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் இப்போ திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலுமே கூட கரை ஒதுங்க ஆரம்பித்திருக்கின்றன. அதையும் தாண்டி இங்க தமிழகத்தின் கன்னியாகுமரி உள்ளிட்ட இந்த கடற்கரை பகுதிகளிலுமே கூட அதை ஏற்றி வந்த முந்திரி மாதிரியான விஷயங்கள் கரை ஒதுங்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால செய்திகளில் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில இது ஏற்றிக்கொண்டு வந்த அந்த ஆபத்தான அந்த ரசாயனங்கள் அப்படின்றதையும் தாண்டி இந்த பிளாஸ்டிக் பில்லட்ஸ், பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய மெரைன் ஈகோசிஸ்டத்தை, கடல்வாழ் உயிரினங்கள்ல எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்ற ஒரு அச்சம் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இது கேரள கடற்கரைக்கு மட்டும்தான் அந்த அச்சமான்னு கேட்டா, இங்க தமிழகத்தின் மன்னார் வளைகுடா வரைக்கும் இதனுடைய தாக்கம் இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் தற்பொழுது தமிழக அரசும் இது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க. இதுல கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர்களோடு தலைமைச் செயலாளர் ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு முதலமைச்சரும் ஆலோசனை நடத்திய காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிஞ்சது. ஆனா தற்பொழுது இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் என்ன சொல்லியிருக்கு இது சம்பந்தமாக அப்படின்ட்டு பார்க்கும்போது, குறிப்பாக இந்த பிளாஸ்டிக் துகள்கள் திருவனந்தபுரம் பல்வேறு கடற்கரை பகுதிகளில் ஒதுங்கி இருக்கக்கூடிய சூழல்ல இது தமிழகத்தை நோக்கி வருமா அப்படின்னு கேட்கும்போது, இது வரக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா அப்படியே இங்க இலங்கையை நோக்கித்தான் போகும். இங்க கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடாவை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்கிறார்கள். சோ இதனுடைய தாக்கம் இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் ஒரு அப்படி பாதிப்பு வந்தாலுமே சிறிய அளவிலான பாதிப்பு தான். மற்றபடி இலங்கையின் மேற்கு கடற்கரை பகுதிகளை நோக்கி தான் அது நகர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்ட்டு அந்த இன்காய்ஸ் அமைப்பு, அதாவது இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் சொல்லக்கூடிய தரவுகளாக இருக்கிறது. இருந்தாலும் அது ஏற்றி வந்த பிற சரக்குகள் மீது, அந்த ரசாயனங்கள் மீதான ஒரு அச்சம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது சம்பந்தமான கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தர்ராஜன். வணக்கம் திரு சுந்தர்ராஜன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த சரக்கு கப்பலில் ஏற்றி வந்த இந்த கால்சியம் கார்பைட் மாதிரியான கெமிக்கல், இந்த ஆபத்தான கார்கோன்னு ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, ஹசார்டஸ் கார்கோன்னு. இது நம்மளுடைய இந்த பல்லுயிர் பெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வெஸ்ட் பேங்கா இருக்கட்டும், இல்லை மன்னார் வளைகுடாவா இருக்கட்டும், இந்த பகுதியில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த சாத்தியம் இருக்கிறது? அதாவது வணக்கம் எல்லாருக்கும். இந்த பேரிடர் நாம் எதிர்பார்த்து காத்திருந்தது போதுதான் நடந்திருக்கு. இந்த விழிஞம் துறைமுகத்திற்கான மக்கள் கருத்து கேட்கிற கூட்டம் சரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற பொழுது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு மீனவர் கேட்டார், இந்த துறைமுகம் அமைக்கக்கூடாது, அவங்க ஏன் அமைக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஒரு கப்பல் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டால் எங்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சொன்னார். இன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணித்த 3வது மாதத்தில் இந்த ஒரு மோசமான விபத்து நடைபெற்றுள்ளது. அரபிக் பெருங்கடல் கொந்தளிப்பாகிவிட்டது என்று பல்வேறு தரவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஏன்னா அவருடைய வெப்பம் 1.2 டிகிரிஸ் மேல கூடிடுச்சு. சராசரி வெப்பத்தை மற்ற பெருங்கடல்கள் அதிகரித்திருக்கின்ற வெப்பத்தை விட அரபிக் பெருங்கடல் கூடுதலாக ஒரு வெப்பம் அடைந்திருக்கிறது. இவை எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு கடல் அரிப்பு போன்ற பல்வேறு விஷயங்களை எடுத்துக்கொண்டால் திட்டத்தை கடுமையாக எதிர்த்தார்கள் மீனவ மக்களும்
சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர் இருந்தார்கள். அவர் அன்றைக்கு சொன்னதெல்லாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக இருந்தது. இந்த இந்த கண்டெய்னர் 640 கண்டெய்னர்ல எந்தெந்த கண்டெய்னர்ல என்னென்ன இருந்துச்சுன்னு டீட்டெயிலா வெளிவரல. ஆனா அதுல கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட கண்டெய்னர் கால்சியம் கார்பைட் போன்ற ஒரு ரசாயனங்கள் இருந்தது. அந்த கால்சியம் கார்பைட் தண்ணி பட்டால் தண்ணியுடன் வினை புரிந்து வெடித்து சிதறும் என்று அதனுடைய தன்மை நமக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹசாரஸ் கெமிக்கல்ஸ் சொல்றாங்க, ஹசாரஸ் ப்ராடக்ட்ஸ் சொல்றாங்க. அது என்னன்னு இது வரைக்கும் வெளிவரல. இதை தவிர பிளாஸ்டிக் நுண்துகள்கள் எல்லாம் நிறைய கடலில் மிதப்பதாகவும். ஏன் நம்முடைய பெரிய கவலைனா, மீனவருடைய மிக மிக முக்கியமான மீன் உற்பத்தி நடைபெறக்கூடிய இடம் வெஜ் பேங்க். அந்த இன்காய்ஸ் அமைப்பு சொல்லதான் நீங்க சொல்றீங்க இல்லையா, அது மன்னார் வளைகுடாக்கு வராது, கொழும்புக்கு போயிடும். அப்படியே அதாவது கடல் அலைகளை பொறுத்தா அந்த பொருள்கள் எங்க போனோம்னு சொல்ல முடியும். அது அப்படியே ஏத்துக்கிட்டா கூட அந்த அவர் சொல்லக்கூடிய பாதை வெஜ் பேங்க் வழியாக செல்லும். அந்த பொருள்கள், அதாவது அந்த பிளாஸ்டிக் பொருள்களாகட்டும், அந்த ரசாயன பொருட்களாகட்டும், அந்த வெஜ் பேங்க் வழியாக தான் போகும். அந்த வெஜ் பேங்க் இன்னைக்கு நாம இவ்வளவுத்தையும் செய்த பிறகும் இன்னமும் மீனவர்கள் ஓரளவுக்காவது மீன் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு வெஜ் பேங்க் முக்கியமான காரணம். ஸோ அப்ப அதுவும் நான் முழுமையாக பாதிக்கப்பட்டால் அவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு செல்வதை தவிர, இன்னும் ஆழ்கடல் மீன்பிடிப்பு செல்வதை தவிர அவர் வழி இல்லை. ஸோ அப்போ கடுமையான ஒரு வாழ்வாதார பாதிப்பை இது ஏற்படுத்தும். மன்னார் வளைகுடாவுக்கு போன்ற பகுதிகளுக்கு இது பரவினால் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், அதாவது பவளப்பாறைகள், பவளத்திட்டுகள், இன்னும் அதாவது பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பல்வேறு உயிரினங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். கடல் என்பது ஒரு மிக மிக ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம நினைச்சபடிலாம் கடல்ல இந்த பொருள் இங்க விழுந்துச்சுன்னா இப்படிதான் போகும்னா எந்த சட்டமும் கடலுக்கு கிடையாது. அன்றைக்கு இருக்கின்ற காற்றோட்டம், அன்றைக்கு இருக்கின்ற நீரோட்டம், அன்றைக்கு இருக்கின்ற ஓஷன் கரன்சி, இவை எல்லாவற்றையும் பொறுத்து தான் இந்த கடல் இருக்க நீரோட்டங்கள் அந்த ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு எடுத்து செல்லும். இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய விஷயம் விபத்து ஏற்பட்டு விட்டது. இதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளை அதை சரி செய்வதற்கும், ஒருவேளை மீனவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டால் அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதற்கான இழப்பீடை வழங்குவதற்கும் அந்த நிறுவனம், அந்த லைபீரியாவை சேர்ந்த அந்த நிறுவனம் மெடிட்டரேனியன் ஷிப்பிங் கேரியர்ஸ் அப்படின்னு அந்த MSCங்கிற அந்த நிறுவனம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். தமிழக அரசு, கேரள அரசு, இந்திய அரசு எல்லாம் சேர்ந்து அந்த நிறுவனம் விபத்துக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு ஏற்படக்கூடிய அவ்வளவு சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்கும் அதற்கான இழப்பீட்டையும், மீனவருடைய வாழ்வாதார இழப்புக்கான இழப்பீட்டையும் அவர்கள் வழங்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு முக்கியமான. இந்த விபத்தால் ஏற்பட்ட பல்வேறு விஷயங்கள் தமிழகத்தின் கடற்கரைக்குள் வராமல் தடுப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளும் தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறோம். நன்றி சுந்தரராஜன், இணைப்பில் உங்களுடைய பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.